அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கஸ்டர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आपके साथ हमारा संपर्क कुछ समय के लिए बंद सा रहा. इसका कारण यह था कि मेरा आंखों का ऑपरेशन हुआ था और सीवियर ऑपरेशन था. 2 बार हुआ था, इसलिए लगातार 1.5 महीने तक अस्पताल में रहना पड़ा. अब थोड़ा सा सुधार हुआ है, इसी कारण आपसे मिलने आया हूँ. और अभी तक के लिए जो कठिनाई आपको झेलनी पड़ी उसके लिए माफ़ी चाहता हूँ. ऑपरेशन के कारण मैं मजबूर था, इसी वजह से हमारी मुलाकात असंभव रही. மிக சீரியஸான 2 அறுவை சிகிச்சைகள் செய்த காரணத்தினால் நான் கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து மருத்துவமனையிலே அட்மிட் ஆகியிருந்த காரணத்தால் தங்களை சந்திக்க இயலவில்லை. அதற்காக மன்னிப்பை வேண்டுகின்றேன். தற்பொழுது நிலைமை கொஞ்சம் தெரிந்திருக்கிறது, ஆகவே தங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். आज का कार्यक्रम और उसका शीर्षक है சாகித்ய. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, இந்த பதிவினுடைய தலைப்பு சாகித்ய என்பது इलक्यम என்பதாகும். यहाँ पर हिंदी साहित्य के बारे में कुछ जानकारी हम प्राप्त करने वाले हैं. साहित्य शब्द की उत्पत्ति कैसे हुई? सह प्लस हित्य साहित्य. हित माने भलाई. हित என்றால் நன்மை என்று அர்த்தம். சஹ என்றால் साथ में रहकर, கூடவே இருந்து கொண்டு. सहपाठी कहते हैं जो साथ में विद्यालय में विद्या प्राप्त करता है, वो सहपाठी है. எவன் நம்முடைய கிளாஸில் வகுப்பில் இருந்து கொண்டு கல்வி கற்கிறானோ அவன் கிளாஸ்மேட். சகபாட்டி, கிளாஸ்மேட் என்பார்கள். அதே போல அது சக பாட்டி, சக உதர, சக உதர் என்பார்கள். கூடவே பிறந்த, ஒரே வயிற்றிலே பிறந்த தோழன், அதாவது உடன்பிறப்பே என்பார்கள். தமிழில் மிக அழகாக அதை உடன்பிறப்பு என்பார்கள். சக உதர், உதர் என்றால் வயிறு. சக உதர்னா ஒன்றாக ஒரு சேர ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்பு, பிறப்பு. அதான் சக உதர, அதுதான் சகோதரர் என்றாயிற்று. சக உதர சகோதரர் என்றாயிற்று. இன்னும் தமிழில் சொல்லப்போனால், तमिल में उदीरम का मतलब है खून, रक्त. एक ही माँ का खून है, एक ही जनरेशन का खून है, एक ही परंपरा का खून है, इसलिए भाई भाई है. सहोदर, सह उदर सहोदर. एक ही परिवार का खून है, एक ही परंपरा का खून है, दोनों का एक ही वंश का खून है, एक ही परिपाटी का खून है, इसलिए सहोदर कहते हैं. भाई को सहोदर कहते हैं. तो सह का मतलब है साथ में रहने वाला, साथ में जन्म होने वाला सहोदर है. सह उदर है. सह प्लस हित्य साहित्य, हमारे साथ में रहकर हमारी भलाई करने वाला जो होता है वही साहित्य कहलाता है. अच्छा, साहित्य कौन सी वस्तु है? इलक्यम என்பது என்ன பொருள்? साहित्य मन की वस्तु है. साहित्य मन की वस्तु है. இலக்கியம் என்பது உள்ளத்தினுடைய பொருளாகும்.
உள்ளத்திலிருந்து வருகின்ற பொருள்தான் சாகித்யம் என்பது. பாவ் சஹபாவஹி சாகித்யகதே, சஹபாவஹி சாகித்யே. தமிழ் கவிஞர் வாலி அவர் சொல்வார், தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படித்தால் இன்பம் வேறில்லை என்பார். ஆக தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. நான் எனக்கு எப்படி அடித்தால் வலிக்குமோ அதே போல் அடுத்தவனுக்கும் அடித்தால் வலிக்கும். எனக்கு பசி எடுத்தால் நான் எப்படி துடிப்பேனோ அதுபோல் அவனும் துடிப்பான் என்ற உணர்வு வருகின்ற பொழுதுதான் அங்கே அதுக்கு என்ன வேணும்? கருணை வேண்டும். அடிப்படையிலே கருணை வேண்டும். அந்த கருணை இருந்தால் தன்னை போலவே பிறரை எண்ணுகின்ற தன்மை வரும். தான் सहभाव, सहभाव ही साहित्य है. कलाकार या कवि अपने देखी सुनी भावनाओं को, अपनी भावना को शब्द रूप देता है. ஒரு இலக்கியவாதி தான் பட்ட அனுபவங்களுக்கு, தான் கற்ற அனுபவங்களுக்கு எழுத்து வடிவம் தருகிறான். அந்த வடிவம்தான் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. சாகித்ய கலாता है. वियोगी हुआ होगा पहला कवि, वियोगी हुआ होगा पहला कवि, आँख से निकला होगा गान, आँख से निकला होगा गान என்று கவி ஸ்ரீ மகிஷன் குப்த் कहते हैं. ஒரு முதல் கவிஞன் எதையாவது பிரிந்திருப்பான். ஒன்று மகனை பிரிந்திருப்பான், செல்வத்தை இழந்திருப்பான், மனைவி இழந்திருப்பான், குடும்பத்தை இழந்திருப்பான், எதையோ ஒன்றை இழந்திருப்பான். அந்த இழப்பின் காரணமாக பெருமூச்சு விட்டிருப்பான். என்றால் பெருமூச்சு, ஏக்க பெருமூச்சு விட்டிருப்பான். அந்த ஏக்க பெருமூச்சு தான் பாடலாக மலர்ந்திருக்கிறது என்பார். அதே போல் தமிழ் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார், ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா. ஒருவனுடைய துடிப்பு, ஒருவனுடைய மனவேதனை, உள்ள கிடக்கை அது கவிதையாக மாறுகிறது. அந்த கவிதையை வலுப்பெற்று பின்பு இலக்கியமாக மாறுகிறது. அதற்கு அந்த இலக்கியமானது மக்கள் கூடவே இருந்து மக்களுக்கு நன்மை செய்கிறது. वो साहित्य समाज में जनता के साथ रहकर उनकी भलाई करता है. ऐसी भलाई करने वाली वस्तु जो है उसे साहित्य कहते हैं. साहित्य से क्या लाभ है? साहित्य मन के भावों को, समाज की दुर्दशा को पलट सकता है. समाज की बुरी वासनाओं को मिटा सकता है. एक उदाहरण मैं आपको देना चाहता हूँ. उत्तर भारत में महाराज जय सिंह, उसकी नवोड़ा रानी थी, तो उसके सौंदर्य में, उसके प्रति प्रेम में, उसके प्रति प्यार में, उसके प्रति अनुराग में वो डूबा हुआ था. वो दिन रात उसी के साथ रहा करता था. दरबार तक आना भूल गया और समाज की क्या हालत है, राज्य की क्या हालत है, राज्य का कामकाज कैसे करना है, क्या क्या करना है, वो सब भूल गया. एकदम वहीं पर अंतःपुर में ही रहने लगा, उस रानी की गोद में. ये देखकर बहुत से लोगों ने, दरबारियों ने उसे समझाया, किंतु कोई लाभ नहीं. महाराज ஜெய்சிங் என்ற ஒரு மன்னர் தன்னுடைய புதிதாக பணிந்த நவோடா என்ற ராணியிடம் அழகிலே மயங்கி கிடந்தார். இரவு பகல் பாராமல் அங்கேயே கிடந்தார். அவள் மடியிலேயே படுத்து கிடந்தார். தன் நாட்டை காப்பாற்றவில்லை, தன்னுடைய அன்றாட காரியங்களை அவர் பார்க்கவில்லை, எதையுமே பார்க்கவில்லை. மக்களெல்லாம், தர்பார்களெல்லாம், ஓய்வரெல்லாம் மிக வருந்தினார்கள். ஆனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. அப்போது அங்கே ஒரு கவிஞர் தோன்றினார். அவர் வெளியூர்காரர். அவர் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டார். உடனே அவர் அந்த அழகிலே மயங்கி
சிருங்கார் என்றும் சுவையிலே அவர் மூழ்கி கிடந்தார். ஆகவே எப்படி நாம் ஒரு முள்ளை முள்ளால் எடுக்கிறோமோ அதுபோல இந்த சிருங்கார் விஷய ஏக் தோஹா, அந்த சிருங்காரத்தை பற்றிய உள்ளடக்கிய ஒரு செய்யுளை எழுதி கொடுத்திருப்பினார் அந்த புறத்துக்கு. அந்த கவிஞர் தான் பிஹாரி என்னும் கவிஞர். हिंदी நீங்கள் படித்திருப்பீர்கள். आपने पढ़ा होगा बिहारी. उस बिहारी ने एक दोहा लिखकर भिजवाया. उस दोहे का आशय यह था कि उस दोहे का आशय यह था, वो दोहा था, मैं आपको वो समझा रहा हूँ. दोहा, नहीं पराग, नहीं मधुर मधु, नहीं विकास. नहीं पराग, नहीं मधुर मधु, नहीं विकास, आगे यही काल, आगे यही काल. अली कली ही सो बंदियो, अली कली ही यो बंदियो, आगे कौन हवाल. अली कली ही यो बंदियो, आगे कौन हवाल. இந்த வரிகள் ஒரு வண்டை நோக்கி ஒருவர் பாடுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வண்டு பூவிலே மறந்திருக்கும் என்றால் பூவில் உள்ள தேனைத்தான் அருந்தும் வண்டு. அந்த பூவிலே அமைகின்ற வண்டு தேனை அருந்தும். அதிலுள்ள மகர்ந்த கேசரங்கள் அதனுடைய உடம்பிலே ஒட்டிக்கொள்ளும். அது இன்னொரு இடம் சென்று அமரும் பொழுது அந்த பராகுன்னு சொல்லப்படுகின்ற மகர்ந்த கேசரங்கள் அந்த பூவிலே விழும். அப்பொழுது அந்த பூ கருத்தரிக்கும். அப்பொழுது அதன் மூலமாக அதனுடைய வளர்ச்சி ஏற்படும், இனப்பெருக்கம் ஏற்படும். இதுதான் இதுதான் இயற்கை. यही प्राकृतिक नियम है. இதுதான் இயற்கை. ஆனால் இந்த வண்டு போய் அமர்ந்திருக்கின்ற அந்த பூ இருக்கிறதே, அது மலர்ந்த மலர் அல்ல. அது மலர்ந்த மலர் அல்ல. அந்த பெண் பூ பெய்திய பெண் அல்ல. அது மலர்ந்த மலர் அல்ல. அது என்னவா இருக்கிறது? முட்டாக இருக்கிறது, பேர்டாக இருக்கிறது. கலி ஹை, அலி கலிஹி சோ பந்தியோ. முட்டா இருக்கும் போதே இப்படி கட்டுண்டு கிடந்தால் அலி கலிஹி ஜோ பந்தோ, ये तो कली है, पुष्प नहीं है, वो सुमन है, वो फूला नहीं है, कली है. कली में ही इतना बंध गया है, इतना वो जुट गया है. तो आगे जब वो कली फूल के रूप में खिल जाएगी तो क्या हाल है, आगे कौन हवाल. वो बोले उसके बारे में कहने वाला कौन है. उस कली में नहीं पराग, மகரந்தம் கிடையாது. நஹி மதுர மது, இனிக்கும் தேனும் அதிலே கிடையாது. நஹி விகாஸ், அதிலே வளர்ச்சியும் கிடையாது. ஆகே இஹி கால், இதுதான் அப்போதைய காலம். वो टाइम वही है. अली ये अली का मतलब भ्रमर. ये भ्रमर जो है वंड, कली ही सो बंदियो. कली के अंदर ही इतना वो बंध गया है, जुट गया है, लग गया है. तो अगर वो फूल बन जाए तो आगे कौन हवाल. इसके बारे में उसके आगे भविष्य में उसका क्या हाल होगा, उसके बारे में कौन बताएगा. முட்டாக இருக்கின்ற பொழுதே அதுக்கு வளர்ச்சி கிடையாது. அதற்கு மகரந்தம் கிடையாது. அதை இனப்பெருக்கம் செய்வதற்கான தகுதியும் அதுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட மொட்டுக்கே இந்த கதி என்றால் நாளை அந்த மொட்டு மலராக மறந்தால் என்ன கதியோ என்ற கருத்துலே அவர் ஒரு வண்டை பார்த்து ஒருவர் பாடுவதாக அங்கே அந்த கவிதை படைக்கப்பட்டது. उस कविता को राजा ने पढ़ा और उसके दिमाग में चक्कर आया. वो सोचने लगा कि मैं क्या काम कर रहा हूँ. அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அதை படித்தான். அவனுக்கு நினைவு தெளிந்தது. ஐயோ, நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்வது மிகப்பெரும் தவறல்லவா என்று தன் தவறை உணர்ந்தான். தவறை உணர்ந்து அன்று முதல் தன்னுடைய பழையபடி தன்னுடைய அரச காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தான். वो समझ गया, उसकी आंखें खुल गई. वो अपनी भूल पर पछतावा हुआ.
वो पहले की तरह अपने काम में जुट गया और प्रसिद्ध राजा बन गया, उसकी आंखें खुल गई हैं। इस प्रकार एक जो जो दरबारी, मंत्री, सभासद, इतने महान लोग उसे सुधार ना पाए, तो एक छोटी सी कविता ने, दोहे ने उस राजा के मन को बदल दिया और उस राज्य को बचाया और राजा को ही बचाया। इतनी महिमा उस साहित्य को है, इतनी महिमा साहित्य को है। यही साहित्य का लाभ है। ये मेरा एक छोटा सा उदाहरण है, आपको दे रहा हूँ. இவ்வளோ சிறிய ஒரு 2 வரிகள் கொண்ட அந்த குறளானது, துஹா என்று சொல்லப்படும் குறளானது அந்த ராஜ்யத்தையே மாற்றியது, அரசனையே மாற்றியது, அனைத்தையும் மாற்றியது என்பது முழு நூல் என்றால் 300 பக்கம் 400 பக்கம் நூல் என்றால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை மக்களிடையே உண்டு பண்ணும் என்பதுதான் இங்கே கருத்து. ஆகவே சாகித்ய என்றால் மக்களுக்கு கூடவே இருந்து நன்மை தருகின்ற ஒரு பொருளாகும். ஆகவே இலக்கியம் என்பது கரை காண முடியாதது, அதற்கு முடிவே கிடையாது. அனைத்தும் இலக்கியமே. எழுதப்படுகின்ற, பாடப்படுகின்ற, படிக்கப்படுகின்ற அனைத்தும் இலக்கியமே. இன்னொரு உதாரணம் தங்களுக்கு நான் சொல்ல விளைகின்றேன். एक और उदाहरण आपको मैं देना चाहता हूँ. उत्तर भारत में नादिर शाह नामक एक राजा था. उस नादिर शाह नादिर शाह ने ऐलान किया कि मैं संसार भर में, दुनिया भर में प्रेम की स्थापना करने वाला हूँ, प्रेम की स्थापना करने वाला हूँ. मेरा उद्देश्य है संसार भर में प्रेम की स्थापना. उसके बारे में एक श्लोक है संस्कृत में, उदार चरितानांत वसुदैव कुटुंबकम. जिसके दिल में उदारता है, जो उदार है, उसके लिए सारी दुनिया, ये सारे ब्रह्मांड, होल यूनिवर्स एक परिवार के समान है. इसमें एक्चुअली क्या है, यहाँ पर उदार चरितानंद, जो उदार है, जिसके दिल में उदारता है, उसके लिए ये सारी धरती, ये सारा यूनिवर्स एक परिवार के समान है. ये तो सच है, सच है, सत्य है. लेकिन नादिर शाह ने ये बताया कि मैं जो लोग मेरे प्रेम सिद्धांत में नहीं आएंगे, मेरे बात को नहीं समझेंगे, नहीं मानेंगे, उनको मैं मार डालूंगा. इस प्रकार मेरी तलवार जो है प्रेम की तलवार है. ये कहते हुए जिन जिन लोगों ने उसकी बात को, उसके सिद्धांत को नहीं माना, उन लोगों को वो काटता गया, मारता गया. उसे रोकने वाला कोई नहीं रहा. वो तानाशाह बन गया. அவன் சர்வாதிகாரியாக மாறிவிட்டான். என்னுடைய கத்தி அன்பை உலகத்திலே பரப்புவதற்காக இருக்கின்ற கத்தி, என்னுடைய வாழ். இந்த வாழ் யாரெல்லாம் அன்பை ஏற்கவில்லையோ அவளை கொன்று குவிக்கும் என்று சொல்லி, யாரெல்லாம் அவனுடைய கருத்துக்களை ஏற்கவில்லையோ அவளெல்லாம் அவன் கொன்று குவிக்க ஆரம்பித்தான். कितने ही महान आए, सेनापति आए, दरबारी आए, सब ने उसको समझाया, लेकिन कोई फ़ायदा नहीं. அவையோர், அமைச்சர்கள், மகான்கள் அனைவரும் அவனுக்கு அறுவை கூறினார்கள். ஆனால் அவன் காதிலே அது ஏறவில்லை. அவன் அதை கேட்கவில்லை. தொடர்ந்து கொன்று குவித்து கொண்டே இருந்தான். கடைசியாக அந்த ஊருக்கு ஒரு மகான் வந்தார், ஒரு புலவர் வந்தார். ஏக் கவி ஆயே. அவர் ஒரு ஓலைச்சுவடியிலே ஒரு சிறு கவிதையை எழுதி கொடுத்தார். இதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் மந்திரம் கொடுத்தாருங்கள், அவருடைய மனம் மாறும் என்று சொன்னார். அதை எழுதி கொடுத்தார். அதை படித்தான் மன்னன். படித்த உடனே அவனுடைய மனம் மாறினான். சரி, அந்த ஓலைச்சுவடிலே என்ன எழுதப்பட்டிருந்தது? उस कवि ने एक ताड़ पत्र में एक श्लोकन लिख दिया और बताया कि ले जाकर इसे अपने बादशाह के हाथ में सौंप दो. वो इसको देखेंगे. देखने के बाद
उनका विचार बदल जाएगा, वे होश में आ जाएंगे। सचा वो देखा उसने, राजा ने, और उसकी आंखें खुली और उसने कतले आम, कतले मतलब अत्या अत्या बंद कर दिया. அதை பார்த்தான் அவன். அவன் கண்கள் திறந்தன. அவன் உடனே இனப்படுகொலையை நிறுத்திவிட்டான், மனிதனாக மாறினான். சரி, அப்படி அந்த அப்படின்னா मंत्र विरुद्ध दिड़तले उस दोहे में कौन सा जादू था जिसने उस राजा को सुधार दिया, उसकी आंखें खोल दी. उसका आशय यह है कि वो कबीर लिखा था, तेरे प्रेम की तलवार ने अभी तक लाखों लोगों का खून किया. तेरे प्रेम की तलवार ने अभी तक लाखों लोगों का खून किया, मार डाला. ठीक है, अब मारने के लिए तेरे राज्य में लोग कहाँ हैं? लोग नहीं के बराबर हैं, सब चले गए, सब मर गए. अच्छा, एक काम करो, जो लोग मर चुके हैं उनको फिर जगा दो. யாரெல்லாம் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்களோ அவர்களை நீ மீண்டும் எழுப்பிவிடு. உன்னுடைய அன்பு என்ற அந்த வாளானது இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பேர்களை கொன்று குவித்து விட்டது. இப்படி மேலும் குவிப்பதற்கு உனக்கு ஆட்கள் கிடையாது. ஆகையால் நீ யாரெல்லாம் கொன்றாயோ அவளுக்கு உயிர் கொடுத்து விடு. உயிர் கொடுத்து நீ மறுபடியும் அவளை கொல்லு. அப்பொழுது உன்னுடைய லட்சியம் நிறைவேறும். तब तुम्हारा सिद्धांत, तुम्हारा वो लक्ष्य बन जाएगा, सफल हो जाएगा. इसलिए जिन लोगों को तुमने मार डाला है उन्हें दोबारा जीवन दान दो, उनको जगाओ, उठाओ और फिर मार डालो. इसी से तेरा संकल्प पूर्ण होगा. यही उस पद्य का आशय था. यहाँ पर कवि ये कहना चाहते हैं, क्या कहना चाहते हैं? किसी चीज़ को काटना या फोड़ना या तोड़ना आसान है, लेकिन उसको बनाना आसान नहीं है. நம்மால் ஒரு பொருளை உடைக்க முடியுமே தவிர அழிக்க முடியுமே தவிர உருவாக்க முடியாது. நம்மால் உருவாக்க முடியாது. படைப்பாற்றல் மனிதனுக்கு கிடையாது, அது இறைவனுக்கு மட்டுமே உண்டு. ஆகவே நீ யார் கொள்வதற்கு? இறைவன் படைத்த உடலை, இறைவன் படைத்த உயிர்களை அழிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உனக்கு அப்படி உரிமை இருக்குமானால் நீ அந்த இறந்து போனவர்களுக்கு எழுப்பிவிடு, மீண்டும் உயிர் கொடு, உயிர் கொடுத்து மீண்டும் அவரை கொல்லு. அப்பொழுது நீ செய்கின்ற செயலில் நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, நீதி இருக்கிறது என்று அந்த பாவிலே அந்த வரிகளிலே அந்த கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வரிகள் அவனுடைய மனதை தாக்கின, குத்தின, முள்ளாக குத்தின, ஈட்டியாக பாய்ந்து அவன் மனதிலே அவனுக்கு அறிவு வந்தது. அவன் அன்று முதல் அந்த இனப்படுகொலை நிறுத்திவிட்டான். उस दिन से उसने कतरे आम बंद कर दिया और मानव बन गया, करुणा भरा मनुष्य बन गया, इंसान बन गया. அவன் கருணை மிகுந்த மனிதனாக மாறினான். இப்படி அந்த மனிதனை மாற்றியது என்னவென்று கேட்டால் இலக்கியம்தான். இப்படி இலக்கியம் என்பது நம் கூடவே இருந்து நம்மை மாற்றுகின்ற ஒரு பொருளாகும். हमारे साथ रहकर हमारे जीवन को बदलने वाला या हमें जीवन दान देने वाला एक अपूर्व जादू की लकड़ी के समान है वो साहित्य है. इसलिए साहित्य मन की वस्तु है. साहित्य मन की वस्तु है क्योंकि हर मनुष्य के दिल से वो जो भावना निकलती है वही साहित्य का रूप लेता है. इसलिए ये साहित्य जो है वो हमारे लिए अत्यंत ज़रूरी चीज़ है. इसलिए हम साहित्य को अपनावें, साहित्य का स्वागत करें और साहित्य का रसास्वादन करें. और अंत में मैं ये कहना चाहता हूँ, ये साहित्य जो है, साहित्य की क्या परिभाषा है? मैंने पहले कहा था सह प्लस हित साहित्य, वो साथ रहकर हमारी भलाई करने वाला है, हमारा हित करने वाला है. ठीक है,
लेकिन वो कैसे बनता है? वाक्यम रसात्मकम काव्यम, वाक्यम रसात्मकम काव्यम, यही काव्य की परिभाषा है। इसका मतलब है रस से युक्त शब्द ही वाक्य होता है। ये रस क्या होता है, उससे युक्त शब्द क्या होता है, इसके बारे में हम अगले एपिसोड में विचार करेंगे। अब मैं इसी में साथ मैं अपना भाषण पूरा करना चाहता हूँ। वाक्यम रसात्मकम काव्यम, वाक्यम रसात्मकम काव्य है। आपसे कोई पूछेंगे कि काव्य की क्या परिभाषा है, यही परिभाषा है, वाक्यम ரசாத்மகம் காவியம். இலக்கியம் என்பது சுவை நிறைந்த சொற்களுடைய தொகுப்பு தான், சேர்க்கை தான் காவியம் என்பது. அந்த காவியம் என்றால் என்ன, அதை பற்றி நாம் அடுத்த பதிவிலே आराइबों। इसके बारे में हम अगले एपिसोड में हम विचार करेंगे। और आपसे मेरी यही प्रार्थना है, आप लोग इस एपिसोड का स्वागत करें और संसर्ग बढ़ावें और सब्सक्राइब करके देखें और हमारा प्रोत्साहन करें और साथ ही अपना कमेंट्स भी दें, ताकि मैं कुछ भूल अगर कर चुका हूँ तो उसको सुधार लूँ, क्योंकि आपको ये हक है, आपका ये हक है, अधिकार है कि मुझे सुधारूँ। इसलिए मुझे सुधारने का भार आपके ऊपर है। आप इसलिए कमेंट्स में अपना विचार बदलिए, अपना विचार बताइए और मुझे प्रोत्साहित करके आगे बढ़ाने की प्रेरणादायक बने। इसी के साथ मैं आपसे विदा लेता हूँ। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। நீங்கள் கமெண்ட்ஸ் என்ற இடத்துல தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அதன் மூலமாக நான் என்னை திருத்திக் கொள்ள முடியும், நான் இன்னும் அதையும் சேர்த்துக்கொள்ள முடியும், எனக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த விளக்கை எரிய விடுகின்ற ஒரு தூண்டி விடுகின்ற அகல் விளக்கை தூண்டுகின்ற ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்து இந்த பணியை ஒளிவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை ஒரு புதிய தலைப்போடும் தங்களை சந்திக்க இருக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். தன்யவாத். जय हिंद। அவங்க ஹர்ஷினி இருக்கா? அப்புறம்